கடன் பிரச்சனையா, மன வியாதியா, சரீர வியாதியா, பொருளாதார நெருக்கடியா, சுற்றிலும் இருக்கிற மனிதர்களால் உண்டாக டார்ச்சர்ஸா, கவலைப்படாதீர்கள். உங்களோடு இருக்கிறவர் ரட்சிப்பதற்காகவே இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எரேமியா 30:11 உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசேஷமா இந்த மாதத்தில் தேவனுடைய ரட்சிப்பை நீங்கள் காண போகிறீர்கள். அவர் ரட்சகர் என்கிறதை நிரூபிக்கிற மாதமாக இந்த மாதம் மாறப்போகிறது. ஏனென்றால் அவர் ரட்சகராக பிறந்தார் அல்லவா, ரட்சிப்பை உண்டு பண்ணினார் அல்லவா. ஆகவே உங்களுக்கு அந்த ரட்சிப்பை அவர் காண்பிக்க போகிறார். ரட்சிப்பதற்காக உங்களோடு இருக்க போகிறார். கடன் பிரச்சனையா, மன வியாதியா, சரீர வியாதியா, பொருளாதார நெருக்கடியா, சுற்றிலும் இருக்கிற மனிதர்களால் உண்டாக டார்ச்சர்ஸா, கவலைப்படாதீர்கள். உங்களோடு இருக்கிறவர் ரட்சிப்பதற்காகவே இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறமா. ஐயா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை ரட்சிப்பதற்கு. அப்படி இருக்க கவலை வேண்டாம், தைரியமா சொல்லுங்க, இது நின்று நான் மீட்கப்படுவேன், இது நின்று நான் விடுவிக்கப்படுவேன், இது நின்று நான் காப்பாற்றப்படுவேன் என்று தைரியமாக அறைகூல் விடுங்கள். காரணம், உங்களோடு இருக்கிறவர் ரட்சகர். ரட்சிப்பை காண்கிற நாளாக கடைசி மாதம் மாறுவதாக. God bless you.